தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு கேது அந்த அச்சுக்கள் அடைபடுகின்ற அனைத்து கிரகம் என்ன, உலக அளவுல மாறுதல் என்ன? பொதுவா இந்த ராசி காலகட்டத்தில் ராகு கேது அந்த கிரகம் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அனைத்து கிரகமும் இது அடைபட்டுருச்சுன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள் செல்ல வேண்டிய காலகட்டம். அது உங்க ராசிக்கு என்ன பண்ணுது? உலக அளவில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டா மாறும். இப்போ தவறான விஷயங்கள் இருந்தால் நல்லதா மாறும், நல்லது நடந்துட்டு இருந்தா அப்ப உங்களுக்கு என்ன நடக்குது? அப்ப இதில் ஒரு சில விஷயங்கள் சார் விட்டுருங்க, தவிர்த்துருங்க, பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். உலகளவு அரசியல் மாற்றம், பொருளாதார மாற்றங்கள், வேலை ரீதியாக பல நிறுவனங்கள் மாறுதல்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும்போது எப்பொழுது மாதம் தாண்டுதோ அப்போவே ஃபஸ்ட்டு ஒரு திருப்தி. அதை பற்றி நான் பேசுவோம். சரி, அதுக்கு முன்னாடி யாருக்கா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த தனுசு ராசிக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்றன. இந்த ராசிக்கு கௌரவம் அந்தஸ்து நிலை பெற வாய்ப்புகள் வந்துவிட்டன. எண்ணிய காரியம் நிறைவேறுமா? நிச்சயமாக எண்ணிய காரியங்கள் நிறைவேற வாய்ப்புகள் அதிகம். வாழ்வே பிரகாசமாகுது. அதனால் எங்களுக்கு தான் சொல்றியா, நிஜமாவா அப்படின்னு தோணுவீங்க. நிச்சயமாக. ஏன்னா குரு முழு சுபரோட உங்க ராசியை பார்க்கிறார். இந்த ஜூலை வரைக்கும் உங்களுக்கு அந்த யோகம் வந்துட்டு இருக்கு. அதோட சார் ஃபர்ஸ்ட் கௌரவம் இல்லாத இடத்துல இந்த ராசி இருக்காதுங்க. அந்த இடத்துல நம்ம போறோம் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சிறப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ராசி சொல்றது, முதல்ல இந்த இடம், வீடு, சொத்து இந்த மாதிரி பிளான் பண்றவங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குற அமைப்பு உண்டு. வண்டி வாகனங்கள் செகண்ட் ஹேண்டா பாருங்க. இல்ல ஒரு புது வண்டி தான் வாங்கணும், அது குறிப்பிட்ட கலர் தான் எடுக்கணும். அதில் ஏன்னா ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, இப்ப இந்த ராசிக்கு இந்த மைண்ட்ல இது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் எடுக்கலாம், எடுத்தா இதாயிருவாங்க, கரணம் தப்பினால் மரணம் ஆயிருமா அப்படிங்கிற பல யோசிச்சு பண்ண வேண்டியதா இருக்கா. திடீர்னு கடன் சரி, இப்ப ஆல்ரெடி இருக்கிறவங்க வீடு பராமரிப்பு சம்பந்தப்பட்டது பண்ணிட்டு இருக்காங்க. தாய்க்கு உடல் உபாதையை கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்த ராசி ஆல்ரெடி சம்பாரிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறேன், விரைய செலவு கொடுக்குறேன்னு வருத்தப்பட்டு இருக்கு. அதெல்லாம் மாறப்போகுது. பட் இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பும் பார்க்கணும். இப்போ நீங்கள் மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேலைங்க. ஒரு வேலை என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பல மாறுதல் ஏற்படுத்த போகுது. சார் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி புதுசாக வரும். என்ன நடக்க போகுதுன்னா, எத்தனை நாளை நீங்கள் என்ன வேலையில் பண்ணிட்டு இருந்தீங்களோ கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச். அப்போ எத்தனை நாளாக சார் ரொம்ப கஷ்டமாக வேலை செஞ்சுட்டுங்க, அப்போ ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க. சார் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தேன், அப்போ கஷ்டமாக வரப்போகுது. அப்போ என்ன சார் பண்ணிக்கணும்? ஒரு வேலையில் மாறுது, இந்த நேரத்தில் வேற கம்பெனி போகலாமா, வேற பக்கம் மாறலாமா, இல்லை இருக்கிற இடம் சேஃபா, ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதை எடுத்துக்கலாமா இதை எடுத்துக்கலாமா, இந்த குழப்பம் தான் ஆல்ரெடி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். என்னன்னா உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு சில இடங்கள் ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய யோகம், உங்களை அப்டேட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைகள். இப்போ புதுசாக ஒரு வேலைக்கு போனால் அது ஆனால் அடுத்த 5 வருஷம் நல்லா இருக்குங்க, ஆனால் இப்போ கஷ்டங்க அப்படின்னு தோணுங்க. அப்போ இண்டிவிஜுவலாக ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன, வெளிமாநில வாய்ப்பும் வருகிறது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியம்.